வியாழன் இரவு பரிசுத்த ஆவியின் எல்லையை விரிவாக்கும் மகா ஜெபம். எபேஸ், அவருடைய பெயர் துக்கத்தின் மகன். ஆரம்பம் வேதனையிலும் கண்ணீரிலும். ஆனால் அவர் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு காத்தருளும் என்று வேண்டினார். கர்த்தர் அவர் கேட்டதை அருளினார். 1 நாளாகமம் 4:9-10. துக்கமான பெயரை மாற்றி கனம் கொடுத்த உன்னத சாட்சி இதுவே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நள்ளிரவு வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். எபேசை துக்கத்திலிருந்து மேன்மைக்கு எடுத்துச் சென்ற உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். என் இல்லமும் என் வாழ்க்கையும் உமது மகிமையால் நிரம்பட்டும். நீர் ஒருவரே எல்லையை விரிவாக்குகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, எபேசை போல என் வாழ்க்கையின் நெருக்கங்களோடும் போராட்டங்களோடும் உம் பாதத்தில் சரணடைகிறேன். ஏமாற்றங்கள், தோல்விகள், நீ தகுதியற்றவன் என்ற காயங்களால் என் உள்ளம் சோர்ந்திருக்கிறது. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 என்ற உமது வாக்குத்தத்தத்தின்படி என் வறண்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழையை இன்றிரவு கட்டளையிடுவீராக. எபேசின் எல்லையை விரிவாக்கியது போல என் இழந்த மேன்மைகள் திரும்ப வர செய்யும். என் முன்னேற்றத்தை தடுக்கிற ஒவ்வொரு அந்தகார வல்லமையும் உமது அக்கினியால் அகலட்டும். என் சரீரத்தின் நோய்கள், பல ஆண்டுகளான பலவீனங்கள் இன்றிரவே சுகமாக்கப்படட்டும். என் குடும்பத்தின் கடன் சுமைகள் இந்த நள்ளிரவோடு அருந்து போகட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலம் உமது கரங்களில் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தாவே, என் முயற்சிகள் கனி கொடுக்கவும் என் எல்லைகள் 4 திசைகளிலும் விரிவடையவும் கட்டளையிடுவீராக. நாளை விடியும் போது எபேசை போல என் தேவன் என் துக்கத்தை மாற்றி என்னை கனப்படுத்தினார் என்ற சாட்சியோடு எழுந்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக. ஆமேன்.